வணக்கம். கதிர்காமம் தொகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், புகழ் என்கிற புகழேந்தி, மாரிமுத்து, RKD ராஜகோபால், SS அழகு உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த பிரச்சாரத்தின் போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பாரதிய ஜனதா ஆட்சியின் 10 ஆண்டு கால சாதனைகளை எடுத்து கூறியும் மத்தியில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி கைப்பற்றும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது. எனவே மீண்டும் மத்தியில் பாரத பிரதமர் மோடி ஆட்சி அமைவது உறுதி. எனவே அனைவரும் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து மீண்டும் நரேந்திர மோடியை பிரதமராக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதில் NR காங்கிரஸ், பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமான் ராமச்சந்திரன் ராஜா, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில மற்றும் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஜிப்மர் மற்றும் புதுவை பல்கலைக்கழகத்தில் இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்துவது, புதுச்சேரி மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ள CBSE பாடத்திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி மாணவர் காங்கிரஸ் சார்பில் தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தனர். புதுவை மாநிலத்தின் உரிமைகளை பெற்று தராமல் காங்கிரஸ், பாஜக மற்றும் திமுக ஆகிய கட்சிகள் ஏமாற்றி விட்டன என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மேனகாவை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டம் சிங்காரவேலர் சிலை அருகே நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று பேசுகையில், தேசிய ஒருமைப்பாடு குறித்து பேசும் காங்கிரஸ் மத்தியிலும் புதுவையிலும் ஆட்சியில் இருந்தும் மாநில உரிமையை பெற்றுத்தரவில்லை. பாஜக மத்தியில் ஆட்சியில் இருந்தும் மாநில உரிமையை பெற்றுத்தரவில்லை. திமுகவானது காங்கிரசுடன் கூட்டணியில் இருந்தும் அந்த உரிமையை பெற்றுத்தரவில்லை. புதுவையில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் துணைநிலை ஆளுநர் மூலம் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த விடாமல் தடுத்தது மத்தியில் இருந்த பாஜக அரசு. தற்போது ஆட்சியில் உள்ள முதல்வர் ரங்கசாமி மத்திய பாஜக அரசுக்கு அடிபணிந்தே செயல்படுகிறார். தமிழர் உரிமையை காக்க தவறி அரசியல் கட்சிகளிடம் கூட்டணி சேராமல் நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறது. எனவே மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றார். பொதுமக்கள் பயமின்றி வாக்களிக்கும் வகையில் புதுச்சேரி, மாகே, ஏனாம் பகுதியில் உள்ள 803 வாக்குச்சாவடிகளில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி குலந்துங்கன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வருகிற 19ஆம் தேதி நடக்க இருக்கின்ற புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலுக்கு புதுச்சேரி மாவட்டத்திற்குள் அடங்கிய ஏனாம் மற்றும் மாகே உட்பட 803 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடத்திட மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் அனைத்து ஏற்பாடுகளையும் முழுமையாக செய்து முடித்து தயார் நிலையில் உள்ளது. வாக்காளர் அனைவரும் வாக்குப்பதிவு நாளன்று தவறாமல் வாக்கினை பதிவு செய்திட வசதியாக அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்குச்சாவடி சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. யாருக்கேனும் விடுபட்டிருந்தால் அவர்கள் தங்கள் வாக்குச்சாவடி அதிகாரியினை அணுகி பெறலாம். வாக்குச்சாவடி அதிகாரி வழங்கிய வாக்குச்சாவடி சீட்டு இருந்தாலும் வாக்காளர்கள் தங்களின் வாக்காளர் அடையாள அட்டையினை காண்பித்தல் அவசியம். வாக்காளர் அடையாள அட்டையினை தவறவிட்டவர்கள் இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதித்துள்ள மாற்று அடையாள ஆவணங்களான ஆதார், ஊரக வேலை வாய்ப்பு அடையாள அட்டை, வங்கி அல்லது தபால் நிலைய சேமிப்பு கணக்கின் புத்தகம், ஓய்வூதிய அட்டை, வருமான வரி அடையாள அட்டை, இந்தியன் பாஸ்போர்ட், அரசு அலுவலகங்களில் வேலை செய்பவராக இருப்பின்
அலுவலகம் வழங்கிய அடையாள அட்டை, மத்திய அரசின் மருத்துவ காப்பீடு அட்டை போன்றவற்றை சமர்ப்பித்து தங்களின் அடையாளத்தினை நிரூபித்து வாக்குப்பதிவு செய்யலாம். பொதுமக்கள் பயமின்றி வாக்களித்திட காவல்துறை அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. தேர்தல் நன்னடத்தை விதிமீறல்கள் தென்பட்டால் பொதுமக்கள் பயமின்றி விஜில் என்ற இந்திய தேர்தல் ஆணையத்தின் அலைபேசி செயலி மூலம் தங்கள் புகாரினை பதிவு செய்யலாம் அல்லது 1950 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிற்கு தெரிவிக்கலாம். புகாரினை பதிவு செய்பவர் பற்றி ரகசியம் காக்கப்படும். வாக்குச்சாவடி அதிகாரிகளுக்கு 3 கட்ட பயிற்சி கொடுக்கப்பட்டு வாக்குப்பதிவிற்கு முதல் நாளே தங்களின் பணியிடத்திற்கு சென்றடைய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பெற அல்லது பரிமாறிட 9488111950 என்ற வாட்ஸ்அப் எண்ணும் தேர்தல் நேரம் முடியும் வரை சேவையில் இருக்கும். 19ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். குறிப்பிடப்பட்ட நேரத்திற்குள் வரும் அனைவருக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு தேர்தல் நேரத்திற்கு பிறகும் வாக்களித்திட அனுமதிக்கப்படுவர். வாக்காளர் அனைவரும் தவறாமல் வாக்களிக்குமாறும் அதே சமயம் கண்ணியமாக வாக்களித்திடவும் தாங்கள் வாக்களித்ததோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் மற்றவர்களை ஊக்கப்படுத்தி வாக்களிக்க செய்து ஜனநாயகம் தழைத்திட தங்களின் பங்கினை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் பகுதியாக ஊரார் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சங்கரபரணி ஆற்றங்கரையில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு காப்பு கட்டிக் கொண்டனர். மகாபாரத நிகழ்வை பிரதிபலிக்கும் இந்த திருவிழாவில் 23ஆம் தேதியன்று இரவு 8 மணி அளவில் ஸ்ரீ கூத்தாண்டவர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திருக்கல்யாணம் மற்றும் தாலி கட்டுதல் நிகழ்ச்சியும் இரவு திருநங்கைகளின் அழகி போட்டியும் 24ஆம் தேதி காலை 9 மணி அளவில் திருத்தேர் வீதி விழாவும் மாலை 4 மணி அளவில் அழுகலம் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க திருவிழாவிற்கு கோவில் நிர்வாகம் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் திரளான பொதுமக்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொண்டுள்ளனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லிங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் பெண்களின் கைகளில் மெஹந்தி மூலம் தாமரை சின்னத்தை வரைந்து பாஜக தொகுதி தலைவி விசாலாட்சி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் வருகின்ற 19ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் பல்வேறு தரப்பிலும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் பல்வேறு வகைகளில் பொதுமக்களை கவரும் விதமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் பகுதியாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லிங்காரெட்டிப்பாளையம் பூத் நம்பர் 30 மற்றும் 31 ஆகிய பகுதிகளில் மண்ணாடிப்பட்டு பாஜக தொகுதி தலைவி விசாலாட்சி தலைமையில் வீடுதோறும் பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரச்சுரங்களாக வழங்கியும் மற்றும் பெண்களின் கைகளில் மெஹந்தி மூலம் தாமரை சின்னத்தை வரைந்து வாக்கு சேகரித்தார். இதில் மகளிர் அணி மாநில தலைவர் ஜெயந்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், முன்னாள் துணை சபாநாயகர் TPR செல்வம், MLA மண்டல பொறுப்பாளர் கண்ணன், தொகுதி தலைவர் வேதாச்சலம், விவசாய அணி தலைவர் ஏழுமலை, MP செல்வகுமார், சையத்து, வீரராகவன், கல்லே பெருமாள், லோகு என்கிற ராமமூர்த்தி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை பகுதியில் கை சின்னத்துக்கு ஆதரவாக தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. திமுக கழக அமைப்பாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா அறிவுறுத்தலின்படி இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து கை சின்னத்தில் வாக்குகளை கேட்டு திமுக உழவர்கரை தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் தலைமையில் மூலகுளம் பகுதியில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. இதில் செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி, அவை தலைவர் விஜயரங்கன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கழக நிர்வாகிகள் சந்தோஷ், சரவணன், சிவா, ராவின் பொம்பேப்பா, சவுந்தர், எமிசியா, ரவி, தமிழ், வேலு, தமிழ் மகள், ஜான்சி ராணி உட்பட பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற IG சந்திரனின் மகளும் மருத்துவருமான வினோதினி UPSC தேர்வில் அகில இந்திய அளவில் 64வது இடமும் புதுச்சேரியில் முதலிடத்தையும் பிடித்து சாதித்துள்ளார். 2023ஆம் ஆண்டுக்கான சிவில் சர்வீஸ் முதுநிலை தேர்வு கடந்த செப்டம்பரில் நடந்தது. அதையடுத்து நடப்பாண்டு ஜனவரி தொடங்கி நேர்காணல் நடந்தது. அதன் அடிப்படையில் 1016 பேர் தகுதியானவர்களாக தேர்வு செய்யப்பட்டு இன்று முடிவுகள் வெளியானது.
இத்தேர்வில் புதுச்சேரி ஐஜியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற சந்திரனின் மகள் வினோதினி யுபிஎஸ்சி தேர்வில் அகில இந்திய அளவில் 64வது இடமும் புதுச்சேரியில் முதலிடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இதையடுத்து அவருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். என் பேர் வினோதினி. நான் இந்த வருஷம் 23ல நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ஆல் இண்டியா ரேங்க் 64 வாங்கியிருக்கேன். இது என்னோட 5th அட்டெம்ப்ட். இந்த எக்ஸாம் வந்து நேஷனல் லெவல்ல 10 lakh பிளஸ் பேர் வந்து அப்ளிகேஷன் போட்ட ஒரு எக்ஸாம். ஸோ இதில் நான் 64th ரேங்க் வாங்கியிருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னோட 5th அட்டெம்ப்ட். அண்ட் நான் எனக்கு ஆல்ரெடி ஐ மேரிட். என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு கிட் இருக்காங்க. நான் எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கேன். ஐ எம் ஆல்சோ ஒர்க்கிங். நான் அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜில் வந்து ஒரு ஜூனியர் ரெசிடென்ட் டாக்டராக இருக்கேன். அண்ட் லாஸ்ட் இயர் வந்து நான் இதே எக்ஸாமில் 360 ரேங்க் வாங்கியிருந்தேன். அப்போ இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் கிடைச்சிது. ஸோ இந்த வாட்டி ஐஏஎஸ் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக படித்து 64th ரேங்க் வாங்கியிருக்கேன். இப்போ டெஃபினட்டாக ஐஏஎஸ் கிடைக்கும். ஸோ அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பெருமையாகவும். நான் வந்து எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் நான் படிச்சுட்டே தான் இருப்பேன். அப்புறம் வந்து எங்கள் அம்மாவும் எனக்கு நல்ல ஃபேமிலி சப்போர்ட்டும் இருந்துச்சு. ஸோ அவங்களோட சப்போர்ட் நான் சொல்லி தான் ஆகணும். எங்கள் அம்மா வந்து பையனை பார்த்துக்குவாங்க. ஸோ மீதி இருக்க டைமில் நானும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பேன். அது போக என்னோட ஹஸ்பண்டும் நல்லா சப்போர்ட் பண்ணார். எங்கள் அப்பாவோட சப்போர்ட், பாட்டியோட சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட்டும் இருந்தது. அது போக என்னோட தாத்தா வந்து அவர் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு வந்து நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை. அவர் இப்போ ரீசெண்டாக Februaryல அவர் இறந்துட்டாரு. பட் அவரோட ஆசீர்வாதத்தினாலையும் நான் ஐஏஎஸ் ஆயிருக்கேன்றது சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா என்னோட இன்ஸ்பிரேஷன் தான். சின்ன வயசுல இருந்தே அப்பாவை பார்த்துட்டு அப்பா செய்யறது நல்லது அது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அப்பாவுக்கு அடுத்து நானும் வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். டாக்டரா இருக்கிறது ஒரு ரொம்ப பெருமையான விஷயம் தான், அது நான் இல்லைன்னு சொல்லலை. பட் டாக்டரா இருக்கும்போது நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு ஒரு வார்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் நம்மளால ட்ரீட் பண்ண முடியும். பட் ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்தா நம்ம ஹெல்த் ஸ்கீம்ஸ் கொண்டு வரும்போது எல்லா டாக்டர்ஸ், எல்லா பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் ஸ்கீம்ஸ் கொண்டு வர முடியும். அதாவது ஏரியா ஆஃப் இம்பேக்ட் வந்து ஐஏஎஸ்க்கு வந்து ரொம்ப அதிகம். ஹெல்த் செக்டர் மட்டும் இல்லாம அதர் செக்டர்ஸ் லைக் எஜுகேஷன் ஒரு அக்ரிகல்ச்சர், இது எல்லாத்துலேயும் வந்து நம்மளோட இம்பேக்ட் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த வைட் ஏரியாக்காக தான் வந்து நான் இதை மறுபடியும் ட்ரை பண்ணி படிச்சேன். எனக்கு என்ன கேடர் வருதுன்றதை பொறுத்து என்னோட பணி இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ ஸோ அதுதான் வந்து நான் ரூட்ல போய் நான் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து மக்களுக்கு என்ன அந்த ஏரியாவில் பிரச்சனையோ அதை வந்து நான் செய்கிற மாதிரி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. என்னோட ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட்னு நான் நினைச்சேன். வாக்குப்பதிவை முன்னிட்டு புதுச்சேரியில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து புதுச்சேரி தேர்தல் நடத்தும் அதிகாரி மாவட்ட ஆட்சியருமான குலந்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தேர்தல் செயல்முறைக்கு இடையூறு ஏற்படாமல் இருப்பதற்காகவும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாவட்டத்தில் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 144 கீழ் 17ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 20ஆம் தேதி காலை 6 மணி வரை சட்டவிரோத சட்டம் மற்றும் பொதுக்கூட்டங்கள், பேரணிகளை நடத்த தடை விதிக்கப்படுகிறது. இந்த உத்தரவில் தோன்றும் சட்டவிரோத கூட்டம் என்ற சொற்றொடர் குடிமக்கள் தங்கள் வழக்கமான தொழில் மற்றும் வேலைகளை செய்வதற்கும், வாக்களிக்க செல்வதற்கும், ஜனநாயக திருவிழாவை சரியான உணர்வோடு கொண்டாடுவதற்கும், தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு ஒன்று கூடுவதற்கும் தடையாக இருக்காது. மேலும் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்வதற்கும் இது பொருந்தாது. அரசியல் நிர்வாகிகள், வேட்பாளர்கள், தேர்தல் பிரச்சாரம் செய்பவர்கள், பிரச்சார பணியாளர்கள் போன்றவர்கள் தங்கள் தொகுதி அல்லாத வேறு தொகுதியில் தேர்தல் அல்லது கட்சி பணிக்காக தொடர்ந்து இருப்பது தடை விதிக்கப்படுகிறது. அதேபோல் தேர்தல் கருத்து கணிப்பு அல்லது கருத்து கணிப்பின் முடிவுகள் உட்பட தேர்தல் விவரங்களை மின்னணு ஊடகத்தில் வெளிப்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. வாக்குப்பதிவு நாளான 19ஆம் தேதி புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளில் இருந்து 100 மீட்டருக்குள் கைபேசிகள், மைக்ரோபோன் போன்ற சாதனங்களை பயன்படுத்துதல் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவானது சட்டம் மற்றும் ஒழுங்கை அமலாக்குதல், தேர்தல் நடத்துதல் மற்றும் அத்தியாவசிய சேவைகளை பராமரித்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ள அரசாங்க அதிகாரிகள், அலுவலர்கள், பணியாளர்களுக்கு இது பொருந்தாது என்று அதில் கூறப்பட்டுள்ளது.
நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து வில்லியனூர் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி லோக்சபா தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெறுகின்றது. தற்பொழுது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி உள்ளனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனை அடுத்து முத்துப்பிள்ளைபாளையம் பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கினார். இதில் சுல்தான்பேட் பகுதியில் முகமது யூனஸ் தலைமையிலும், வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் தலைமையிலும், அண்ணா சிலை அருகே அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் சம்பத் தலைமையிலும், ஏழை மாரியம்மன் கோவில் அருகே என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையிலும், வில்லியனூர் பூக்கடை அருகே பூக்கடை ரமேஷ் தலைமையிலும், ஒதியம்பட்டு பகுதியில் கார்த்திகேயன் தலைமையிலும், ஒதியம்பட்டு முதலியார் திட்டு பகுதியில் கோழிக்கடை செல்வம் தலைமையிலும் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இதில் வேட்பாளர் மற்றும் முதல்வருக்கு ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் பட்டாசு வெடித்தும் ஆதரவாளர்கள் தரப்பில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கண்ணபிரான், பாலமுருகன், செந்தில், புகழேந்தி, பூக்கடை ராஜ்பிரபு, பூக்கடை பிரபு, பிரகாஷ், வேணு, புகழ், ஆர்கேடி, ராஜகோபால் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சடல் பிரம்மோற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் சடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று கூழ் ஊற்றுதல் நிகழ்ச்சி மற்றும் சடல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் மாட வீதியை சுற்றி வலம் வந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய திருக்கோவில் நிர்வாக அலுவலர், ஆலய அர்ச்சகர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் கீரை செடிகள் கோலமாவு கொண்டு 9ஆம் வகுப்பு படிக்கும் 2 மாணவிகள் பொதுமக்கள் நடந்து சென்று வாக்களிக்க வேண்டுமென கோரி 32,640 சதுரடியில் தேர்தல் லோகோ விழிப்புணர்வு ஓவியம் 2024 வரைந்து அசத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் புதுச்சேரி நிலையான தேர்தல் லோகோ 2024 மெகா சைஸ் வரைபடம் வரைதல் நிகழ்ச்சி அபிஷேகப்பாக்கத்தில் உள்ள தனியார் கிரிக்கெட் மைதானத்தில் கடந்த 18ஆம் தேதி தொடங்கப்பட்டது. 240 அடி நீளம், 136 அடி அகலம் கொண்ட இந்த மாதிரி லோகோ 32,640 சதுர அடியில் வரையப்பட்டுள்ளது. இந்த வரைபடத்தில் 10 கிலோ எடை கொண்ட அரைக்கீரை, சிறுகீரை விதைகள் விதைக்கப்பட்டது. கடந்த 6 நாட்களாக தண்ணீர் தெளிக்கப்பட்டு விதைகள் சிறு சிறு செடிகளாக முளைத்து வந்துள்ள நிலையில் 250 கிலோ கோலமாவு கொண்டு மாதிரி லோகோ வரைபடத்தின் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த வரைபடத்தினை 9ஆம் வகுப்பு மாணவிகள் சஜிதா மற்றும் பவித்ரா ஆகியோர் முழுவீச்சில் செய்தனர். உலக சாதனை புத்தகத்திலும் இடம்பெற உள்ளது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜிஎன் பாளையத்தில் இந்திய கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜிஎன் பாளையத்தில் இந்திய கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கை சின்னத்துக்கு வீடு வீடாக வாக்குகள் சேகரித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமை தாங்கினார். இதில் நிர்வாகிகள் தமிழரசன், தங்க கதிர்வேல், சந்தோஷ்குமார், ஜான், கலைவண்ணன் உட்பட 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரியிலிருந்து தமிழகத்துக்கு மது பாட்டில்களை கடத்தி செல்ல முயன்ற ஒருவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா உத்தரவின்படி உருளையன்பேட்டை காவல் நிலைய போலீசார் புதுச்சேரி 100 அடி சாலையில் நேற்று மாலை வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படி கையில் பையுடன் நின்றிருந்தவரை பிடித்து சோதனையிட்டதில் ரூபாய் 8,400 மதிப்புள்ள 140 மது பாட்டில்கள் இருப்பது தெரிய வந்தது.
விசாரணையில் அவர் ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த மணிவண்ணன் என்பதும் தமிழகத்துக்கு மது பாட்டில்களை கடத்தி சென்று அதிக விலைக்கு விற்க இருந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் பறிமுதல் செய்த மது பாட்டில்களை கலால் துறையிடம் ஒப்படைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.